இந்த கொட்டாய் நோயில 2 வடிவம் இருக்கு. ஒரு நார்மலா ஒரு மனிதனுக்கு வர்றது தூக்கத்துக்காக வர்றது. ஒரு தியானம் பண்றவனுக்கு வர்றது உள்ள இருக்கிற ஆற்றல் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல கட்டுப்படுத்த முடியலன்னா அது வாய் வழியா வெளிப்படுத்தும். இப்ப உங்களுக்கெல்லாம் கொட்டாயா வரும், எங்களுக்கெல்லாம் சத்தமா வரும். சத்தம்னா கத்திடுற மாதிரி ஒரு நாங்களே கத்தணும் போல தோணிடும் சமயத்துல. ஏன்னா கீழே அவ்வளவு பெரிய டெப்தா அந்த போர் போட்டா ஒரு வேலை நடக்கும்ல, அந்த மாதிரி இடுப்புல ஒரு வேலை நடக்கும்போது தன்னறியாம ஒரு அலறல் மாதிரி ஒரு சத்தங்களை ஏற்படுத்தணும்னு எங்களுக்கு தோணும். புரியுதுங்களா? அதோட வெளிப்பாடு தான் கொட்டாய் வந்து அதிகமா வர்றது. கீழே தீவிரமா அந்த ஆற்றலை உள்ள அது தக்க வைக்க முடியல, அப்ப அது வெளியில வந்து கக்கும். அதோட வெளிப்பாடு தான். அப்ப உள்ள ஒரு ஆற்றல் வர்றவங்களுக்கு தான் அந்த மாதிரி நிகழும். இப்ப உடல் சோர்ந்து தூக்கத்துக்கான வர்ற கொட்டாய் அது வேற. இந்த கொட்டாய் என்னன்னா உடலே முறிக்கிற மாதிரி வரும். இது ரெகுலரா இருக்காது. ஒரு மாதிரி டெப்த்ல இருந்து வந்து அப்படியே வறண்டு போய் தொண்டையை நிப்பாட்டுற மாதிரி வரும். அதுதான் அது வந்து ஆற்றலுடைய வெளிப்பாடு தான். அதனால அது உள்ள அது ஒரு வேலை செய்யும். அதை என்னன்னா அந்த மாதிரி கொட்டாயா வெளியே ஏறத ஒரு இடத்துல தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒண்ணு உருவாகும். ஒரு உடல் வந்து அதிகமா தாங்க முடியாததை ஏதோ ஒரு வடிவத்துல வெளியேற்றும். இப்ப சமயத்துல காதெல்லாம் ரொம்ப பெயின் ஆயிரும், நமக்கெல்லாம் ரொம்ப பெயின் ஆயிரும். எல்லா ஈரலும் உள்ள வீங்கிரும். கேளுங்க, காது வந்து வீங்கிரும், காது வந்து வலி வந்துடும், ஈரல் பள்ளி ஈரல் எல்லாமே வீங்கிரும். அதுக்கு என்ன காரணம்? உள்நாட்டுல தீவிரமா வேலை நடந்தா வாயோட தோவா ஃபுல்லா புண்ணாயிரும். அப்ப அது என்னன்னா அதை ஒரு 2 நாள் ஒரு நாள்ல அதை திருப்பி இயல்புக்கு எடுத்துட்டு வந்துருவோம். அந்த இடத்துல வேலை நடக்கிறது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி உணவு எடுக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி அந்த விஷயத்தை கடத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். அப்ப நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம்னா, இந்த காதுக்கு இந்த 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 வலிகள் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சதுனால அதை எப்படி கையாளணும்னு நமக்கு தெரியும். அப்ப எப்படி ஆயிரும்னா, நானே தாயா மாறுவேன், தகப்பனா மாறி என்னுடைய உடலை நானே வந்து ஒரு குழந்தைய பராமரிக்கிற மாதிரி பராமரிப்பேன். இந்த தியானத்துக்குள்ள அடிக்கடி நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த சூலத்தை ஒரு தகப்பனா தாயா இருந்து பராமரிப்பேன். அதே வாய்ப்பை தான் நீங்க செய்ய மாட்டீங்க. நிறைய பேர் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா ஓடி போயிடுறீங்க, பயப்படுறீங்க.